பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்தம் ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட நாம் தியானிக்கும்படி தெரிந்து கொண்டது தேவன் எதையெல்லாம் சொன்னபடி செய்தார். என்னாகமம் 23:19 இவ்வாறாக சொல்லுகிறது, பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல, மனம் மாற அவர் மனுப்புத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. அப்படி ஒரு வாக்கு தத்துவத்தை, உறுதியான ஒரு வாக்கு தத்துவத்தை நமக்கு கொடுத்த நம் ஆண்டவர் இந்த நாளில் எதையெல்லாம் நமக்காக அதிகமாய் செய்திருக்கிறார் என்று பார்க்க போகிறோம். முதலாவது, கர்த்தர் சொன்னபடி 1000 மடங்கு அதிகமாகும்படி ஆசீர்வதித்திருக்கிறார் என்று உபாகமம் 1:11 கூறப்பட்டிருக்கிறது. இரண்டாவது, கர்த்தர் சொன்னபடி நம்முடைய எல்லைகளை விஸ்தாரமாக்குவார் என்று உபாகமம் 12:20 கூறப்பட்டிருக்கிறது. மூன்றாவது, கர்த்தர் சொன்னபடி ரட்சிப்பை கட்டளையிடுவார் என்று நியாயாதிபதிகள் 6:36 கூறப்பட்டிருக்கிறது. நான்காவதாக, கர்த்தர் சொன்னபடி நம்மை மென்மேலும் ஆசீர்வதிப்பார் என்று உபாகமம் 15:5-6 கூறப்பட்டிருக்கிறது. கர்த்தர் சொன்னபடி நம்மளுக்கு ஞானத்தை தருவார் என்று 1 ராஜாக்கள் 5:12 கூறப்பட்டிருக்கிறது. கர்த்தர் சொன்னபடியே நம்மை கடாட்சிப்பார், எல்லா காரியத்திலும் நம்ம கடாட்சிப்பார் என்றே ஆதியாகமம் 21:1 கூறப்பட்டிருக்கிறது. ஏழாவதாக, கர்த்தர் சொன்னபடி நமக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள், நாம் எதற்காகவும் கவலைப்பட வேண்டியதில்லை என்று யோசுவா 23:10 கூறப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக, கர்த்தர் சொன்னபடி அவர் வார்த்தையை நிறைவேற்றுவார், அவர் வார்த்தை ஒன்றாகிலும் வீணாய் போனதில்லை, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ என்று படித்தோம். அப்போ கர்த்தர் சொன்னபடி அவர் வார்த்தையை நிறைவேற்றக்கூடிய வல்லமையுடையவராக இருக்கிறார் என்று 1 ராஜாக்கள் 6:12 கூறப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக, கர்த்தர் சொன்னபடி ஒருவனும் நமக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை அப்படின்னு சொல்லிட்டு உபாகமம் 11:25 கூறப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளாக நம்மை ஒருவரும் எதிர்த்து நிற்க முடியாது என்று திட்டமும் தெளிவுமாக இந்த நாளில் கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு செய்ததை, நமக்கு கொடுத்ததை எல்லாவற்றையும் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிற பிரியமானவர்களே, கர்த்தர் சமூகத்தில் நம்ம போய் கேட்கும் பொழுது எதையாகிலும் நாமத்தினாலே கேட்பீர்களோ அதை எல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள் என்று விசுவாசிங்க சொல்லியிருக்காரு. அப்போ நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் போய் விசுவாசத்தோடு கேட்கும் பொழுது அவர் அப்படியே அதை செய்ய வல்லவராயிருக்கிறார். ஒன்றும் அவர் மாற்றுவதில்லை. ஏன்னா அவர் மனுஷன் இல்லை. நம்ம மனுஷன் இப்போ சொல்லிட்டு அடுத்த நிமிஷம் மாறிப்போவான். ஆனால் நம் தேவன் மனமாற மனிதன் அல்ல, மனுப்புத்திரன் அல்ல என்று இந்த நாளில் தெளிவாக சொல்லுகிறார். அதனால் நமக்கு என்ன தேவையோ, நமக்கு என்ன வேணுமோ அதை கர்த்தரிடத்தில் மாத்திரம் கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடும், மனுஷனை நோக்கி போகாமல் இருப்போமாக என்று சொல்லி இந்த நாளில் கர்த்தர் தெளிவுபடுத்துகிறார். கர்த்தர் நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.